ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்எஸ்ஆர்பி அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு உங்களுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டில் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 35,400 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 10/3/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா லேட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல உங்களுக்கு. சம்திங் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இன்ஃபர்மேஷன் என்ன வந்தால் அதுக்கு யூடியூப் வீடியோ போடுறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஆல் கேட்டகரி டிஃப்ரெண்ட் பர்சன் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 18 தான் மினிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 59 கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வயசு வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. 32 அதாவது ஃபார் ஆல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் லேவல் பார்த்தீங்கன்னா 40 கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் வந்து 50 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமா இன் ஃபார்மசி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்மசி டி அதாவது டிப்ளமா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஜெக்ட் வந்து டபுள் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. 1 ஹவர் உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 50 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 40 எடுத்தா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிபிடி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 100 மார்க் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏவாக இருந்தால் உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தால் 30 மார்க் இருக்கும். அதர் கேட்டகரி இருந்தால் உங்களுக்கு வந்து 35 மார்க் எடுத்திங்கன்னா பாஸ் ஆன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான கிரிட்டேரியா அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃபார்மல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுமாரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேஷன் யூஸிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்டியூட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த அதாவது சிக்னேச்சர் யார் உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி கொடுப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கவுண்டர் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துலேயும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு டிபெண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சம்திங் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் உங்களுக்கு. ஸோ அது வந்து டிபார்ட்மெண்ட்டை புரியுது. ஸோ அது பார்த்துக்க நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 500 அதர் கேட்டகரியாக இருந்தாக்கா ரூ. 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் உங்களுக்கு. ரீஃபண்டபிள் கிடையாது. ஸோ விருப்பமும் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணினா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். செலெக்ஷன் ஆஃப் நேம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்மசிஸ்ட் நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அண்டு இமெயில் வந்து மேண்டட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாலும் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் கொடுக்குற மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கம்பல்சரி ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க வந்து நம்பர் வந்து மொபைல் நம்பர் இமெயிலையும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஹால் டிக்கெட்லாம் வந்து பார்த்தோம் வெப்சைட் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கான இன்டிமேஷன் எல்லாமே ரெஜிஸ்டர்டு இமெயிலுக்கும் எஸ்எம்எஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பந்துருக்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ சம்திங் உங்களுக்கு நியர்பையில் இருக்கீங்க. நான் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் நியர்பையில் போய் விசிட் பண்ணி தான் போகிற மாதிரி தான் அதுக்கு நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.